நான் வந்து முஸ்லீம். ஸோ எனக்கு ஹிந்து வெட்டிங் பண்ணணும்னு ஆசை. அதுவும் எனக்கு தமிழ் ஸ்டைலில் வெட்டிங் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஒரு ஹிந்து பையனை கல்யாணம் பண்ணணும் ரொம்ப ஆசை. இது எல்லாமே ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. இல்லை, எனக்கு பண்ணணும்னு ஆசை. பொதுவாகவே இப்போ இருக்கிற பெண்களை வந்து பூ வச்சா வேணாம்ப்பா அசிங்கமாக இருக்கும்னு நினைக்கும் போது பூ வச்சிருக்கிறீங்களே, ஏன்? பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். மல்லிப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வச்சிருக்கேன். அப்படியா? ஏங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முஸ்லீமாக இருந்து ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? சூப்பருங்க. ஆனால் உண்மையிலே செம்ம அழகாக இருக்கீங்க. யாருக்காவது நிம்மதியாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக ஒருத்தி கூட லாஸ்ட் வரைக்கும் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கப்பா. ஆரம்பமே நல்லா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பிங்களா? கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. இந்த உளுலாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது. 23 வருஷமா என் கூடயே வந்த என் கம்பானியன்ஸ். ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. தனுஷ் யாரை சொல்றாங்க அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். என்ன வாயை வந்து ரஜினி மாதிரி வைக்காம தனுஷாவே பேசியிருக்கலாம். பேசாத தனுஷையே பேச வச்சிட்டீங்களேடா. நானும் பையன் விஜயனை பர்த்டேக்கு கேக் வந்து வெட்டி செலிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னு நான் நினைச்சா, அவர் கேக்கை கொடுத்து அவர் மைக்கை வச்சு அவர் வீட்டில் இருக்கிற பொருளை அடிச்சுட்டு போறான். எடிட்டரு வேற லெவல்ரா நீ, போடா செம்ம திக்கிங்கடா அவனுக்கு. அண்ணா இந்த சரக்கு பேர் என்னன்னா? லெமன் பக்கோடா. என்னன்னா? லெமன் பக்கோடா. சூப்பர்ண்ணா. ஓகே. லெமன் பக்கா டீன்னு வந்து போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் சரக்கு அடிக்க மாட்டேங்க இல்லையே, என்ன நானாச்சும் கரெக்டாக சொல்லியிருப்பேன். பொம்பளைங்களை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. நம்மளை விட உடம்புலையும் சரி மனசுலையும் சரி அவங்க தான் பலசாலி. பாத்தீங்கல்ல? ஏய், படத்துலதான் நான் வந்ததுன்னு நினைச்சேன். ஆனா நிஜத்திலே நடந்திருக்கு பாருங்க. எல்லாரும் நினைச்சிருப்பீங்க எதுக்காக பொண்ணுங்களுக்கு மட்டும் இலவசமா பஸ் கொடுத்துருக்காங்க பொம்பளைங்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஏன் ஆம்பளை கொடுக்கல அப்படின்னா, இந்த மாதிரி லேடிஸ் பைக் ஓட்டுவாங்கன்றதுக்காக தான் கவர்மெண்ட் இவங்களுக்கு மட்டும் இலவச பஸ் விட்டுருக்காங்க. நம்மளுக்கு என்ன வருமோ அது மட்டும் பண்ணணும். ஏய், அவன் உங்ககிட்ட அந்த பாலை கட்டு வாங்கி போய் 10 நிமிஷம் ஆகுதுறான். நான் டெய்லி என்னென்ன சப்ளிமெண்ட் சாப்பிடுவேன்னு பார்ப்போமா? காலையில எழுந்ததும் ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட் என்னோட கட் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்காக. மார்னிங் சாப்பிட்டதும் ஃபைபர் சப்ளிமெண்ட் எடுத்துப்பேன். அப்புறம் மல்டி வைட்டமின் டேப்லெட் என்னோட ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்காக. ஒர்க் அவுட் பண்ண எனர்ஜி தேவை, அதுக்காக ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நான் 1 ஸ்கூப் ஆஃப் வே ப்ரோட்டீன் எடுத்துக்குவேன்.
என்னோட ப்ரோட்டீன் கோல்ஸை மீட் பண்றதுக்காக. லாஸ்டா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபிஷ் ஆயில் அண்ட் வைட்டமின் டி எடுத்துட்டு தூங்கிடுவேன். அப்ப நீ சாப்பாடு எடுக்கல, டேப்லெட் மட்டும் தான் எடுத்திருக்க. क्या रे नाश्ते में नाटक करता है मेरे सामने, दिखाऊं क्या अभी? ட்ரெயின்ல டிடிஆர் போலீஸ் இருந்தா கூட இப்படிலாம் பயப்படுறது இல்லைங்க. ஆனா இவங்க ஏறினாங்கன்னா பயப்படாத ஆளே கிடையாது. ரெண்டு பேருக்குமே மானம் போச்சு. அந்த வடக்கனோட எடிட்டிங்லாம் வேற லெவல்ல. எனக்கு ஆய் வருது மச்சான். ஆய் போயிட்டு மட்டும் போலாமா மச்சான்? ஆய் வருதுடா. எனக்கு ஆய் வருது. மா அதை இப்படியே அம்மா சொல்லுவ, அழகா நான் ரெஸ்ட் ரூம் போனேன் எனக்கு அப்படின்னு சொல்லாம அடுத்தவன் கேட்கிறவன் வாந்தி எடுக்கிற மாதிரி அம்மா சொல்லுவேன். எவனுக்கு பிரியான்ற பொண்ணு மேல கோபம் தெரியல, எல்லா இடத்துலயும் பிரியான் டாக் பண்ணி வச்சிருக்கேன். Hindi gitu siya. Tako penwil. ஃபர்ஸ்ட் டைம் போடுது, அதான் கை நடக்குது. இப்பெல்லாம் யாருங்க டேட்டிங்லாம் பண்றாங்க? எல்லாம் மீட்டிங் பண்றது தாங்க, அதுதாங்க டேட்டிங் சொல்றாங்க. சும்மா கலந்து முடியா, நான் போய் பிரிச்சுக்கிறேன். அந்த போய் அள்ளிப்படு 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 புடி. இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம். மூட்டை விற்க போற நீ. போடு 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 போடு. அள்ளித்தான் போற. என்ன வழங்காத ஐயா, அன்னத்தை அளக்காதையா, அல்சர் வரும். வெரி குட். டேய் அரிசி புட்டா, வா இத கொண்டு வண்டில வை. சரி, இது எல்லாரும் பண்றது. என்னங்க வீடியோ பாத்தீங்களா? மறுபடியும் அடுத்த ஒரு சொல்லுறது. அதுக்கு உங்கள் டாடா பை பை.